என்ன ஒர்க் ஆகலையா? செக் பண்ணியா? கேமரா இவ்ளோ நல்லா குடுத்துட்டு, இது எப்படி மிஸ் பண்ணாங்க? Nothing Phone 3a ஆல்மோஸ்ட் 2 வாரமா S15 நாளா இந்த ஸ்மார்ட் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணதுல சில விஷயங்கள் தி பெஸ்ட். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இது வரைக்கும் யாருமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. சில விஷயங்கள் ஓகே ஆவரேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ நீங்க எல்லாருமே ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. அதனால ரீட்டைல் யூனிட் தான் வாங்கியிருந்தேன். ஆஃப்லைன்ல தான் வாங்கினேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 25,000. பட் எனக்கு கார்டு ஆஃபர் அப்படிங்கிறதுனால 23,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். பாக்ஸில் எப்போ மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்மார்ட் ஃபோன் கேபிள் இருக்கு, டைப் சி டு டைப் சி கேபிள், யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் சிம் இன்ஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் தனியாக தான் வாங்கணும். சார்ஜர் பற்றின சில டீட்டெயில்ஸ் இருக்கு, அதுவும் உங்களுக்கு நான் கவர் பண்றேன். விலை சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். ஸோ ஆஃபரோட 23,000 ரூபாய், அதுக்கப்புறம் 2,000 ரூபாய் கொடுத்து 25,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம். சார்ஜரோட வாங்குறீங்கன்னா கலர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒயிட் பிடிச்சிருந்ததுனால ஒயிட் வாங்க. பட் யூ ஹேவ் பிளாக் அண்ட் ப்ளூ, அதுவுமே நல்லா இருக்கு. டிசைன் பார்த்தீங்கன்னா மற்ற நத்திங் ஃபோன் மாதிரி இதுவும் டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் தான். கிளிஃப் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. பட் கிளாஸ் பேக் பேனல். நத்திங் ஃபோன் 2a வந்து பிளாஸ்டிக். ஸோ அதுல இருந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். சாலிடா இருக்கு, கையில ஹோல்ட் பண்ணும்போது வந்து ப்ரீமியமா இருக்கு. கொஞ்சம் அகலமாவும் இருக்கு. சின்ன கை வச்சிருக்கீங்க அப்படின்னா வெயிட் 200 கிராம். இது டிசைன் ஜென்சிக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அகைன் இது சப்ஜெக்டிவ் தான். சிலருக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிக்கும், சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க யோசிக்கலாம், என்ன வேணா டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல், கிளிஃப் இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுத்ததானே, இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இதுல புதுசா ஒண்ணு கொடுத்துருக்காங்க, எசென்ஷியல் கீன்னு. இந்த போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்ல பவர் பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே எசென்ஷியல் கீன்னு ஒரு புது பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதோட கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. இங்க சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் டுவல் சிம் தான், SD கார்டு சப்போர்ட் கிடையாது. நத்திங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமா இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கீ அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் வந்து செகண்ட் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல நீங்க நோட் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ஸ் நோட்டே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கடைக்கு போகணும், இந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து வாய்ஸ் நோட்ல சேவ் பண்ணியும் நீங்க ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். என்ன இங்க ரிமைண்டர் நீங்க வந்து வாய்ஸ் நோட்ல சொல்லும் போது எத்தனை மணிக்கு ரிமைண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் டைமும் நீங்க சொல்லிடணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஏதாவது டைம் செட் பண்ணிடுது. டியூரபிலிட்டிக்கு IP64 ரேட்டிங். ஸோ லேசா தண்ணி பட்டா தூசியானா எதுவுமே ஆகாது. ஆனா ஃப்ரண்ட் பேனல் பேண்டா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொரில்லா கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. மேபி காஸ்ட் கட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால டெம்பர்ட் கிளாஸ் போட்டுருங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் ஆகும். டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருக்கு. 6.77 இன்ச்சஸ்க்கு AMOLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பீக் பிரைட்னஸ் 3000 nits அப்படிங்கிறதுனால அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாகவே இருக்கு. 2 படம் பார்த்த டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் வந்து வைப்ரண்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கூட நல்லாவே இருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல HDR சப்போர்ட் இல்லை. அதுவும் வந்து அப்டேட்ல இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நல்ல டிஸ்பிளே தான். ஆடியோவும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் லவுடா இருக்கு. பேஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். பயோமெட்ரிக்ஸ்க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வந்து பிளேஸ்மெண்ட் எப்போ மாதிரி கொஞ்சம் கீழே தான் கொடுத்துருக்காங்க. பட் அன்லாக் குவிக்காவே ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2a இருந்து 3a பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க Snapdragon 7s Gen 3 கொடுத்துருக்காங்க. இதுவும் 4 nanometer சிப் தான். கிளாக் ஸ்பீட் 2.5 GHz. GPU அப்படின்னு பாத்தீங்கன்னா Adreno 710 கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட்ல Antutu ஸ்கோர்ஸ்மே நல்லா தான் இருக்கு. 7 lakhs கிட்ட ஸ்கோர் பண்ணிருது. CPU த்ராட்லிங் டெஸ்டும் பண்ணி பார்த்தேன். பெருசா த்ராட்டில் ஆகல, கன்சிஸ்டன்டான சிப் தான். ஆனா இங்க வந்து ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா LPDDR4X UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அதனால ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ஸ்கோர்ஸ் நீங்களே பாருங்க, அந்த அளவுக்கு பெருசா இல்ல. நார்மல் யூசேஜ்ல ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியல. பட் வந்து நிறைய ஆப்ஸ் நான் ஓபன் பண்ணும்போது இல்ல கேமரா அதிக நேரம் யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது அங்க கொஞ்சம் லேக் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதோட கேமும் எவ்வளவு தூரம் நல்லா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். BGMI அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 FPS சப்போர்ட் இருக்கு. ஸ்மூத்தாவே கேம் பிளே பண்ண முடிஞ்சது. Genshin Impact அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 to 50 FPS சப்போர்ட் தான் இருக்கு. பெருசா லேக் ஆகல. ஆனா ஹெவி கேமருக்கான ஸ்மார்ட் போன் இது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் iQOO Neo 10R இல்ல Poco இதை நீங்க பார்க்கலாம். நார்மல் யூசேஜ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் ஹேண்டில் பண்ணுது. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதோட நத்திங் OS ஓட வருது. இங்க அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இங்க யூசர் இன்டர்ஃபேஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நத்திங் OSனாவே எப்பவுமே கிளீன் UI தான் கொடுப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் டு ஸ்டாக் உங்களுக்கு இருக்கு. பட் இந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து கேமரா உங்களுக்கு கூகுள் போட்டோஸ்ல போய் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து கேலரி ஆப் கொடுத்துருக்காங்க.
பட் அந்த ஆப்ல வந்து உங்களுக்கு எடிட்டிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லை, பட் கேலரி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் ஜியோ சிம் கார்டு தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங் நீங்கள் பண்ண முடியும், பட் எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகும். ஏன்னா இது கூகுள் டயலரோட வருது. எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாமல் கால் ரெக்கார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் விஜெட் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கால் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராளுக்கு தெரியாமல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 5G பொறுத்த வரைக்கும் எல்லா வாட்டியும் 5G ப்ளஸ் காட்டுச்சு. 5G பேண்ட்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4G யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இதுல இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நத்திங் 2x டெலிஃபோட்டோ லென்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்க 50mm 70mm டிஃபரெண்ட் ஃபோக்கல் லென்த்ல எடுக்க முடியும். இங்க மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், சோனி சென்சார் கிடையாது, சாம்சங் உடைய GN9 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது கூடவே டெலிஃபோட்டோ லென்ஸும் 50 மெகா பிக்சல், அதுவும் சாம்சங் சென்சார் தான். JN5 சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல். அதோட எத்தனை பேர் நோட் பண்ணாங்கன்னு தெரியல, கேமரா ஆப்ல வந்து இந்த ஏரோவை டேப் பண்ணோம்னா ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல், சாஃப்ட் ஃபோக்கஸ், பிளாக் அண்ட் ஒயிட், வைட் ஆங்கிள்னு நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கு. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுமா, நம்மளே வந்து வேற ப்ரீசெட்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஓனா கிரியேட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் டேப் பண்ணிட்டு கிரியேட் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து ப்ரீசெட் நேம் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் போர்ட்ரேட் சூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ரியர் கேமராவா ஃப்ரண்ட் கேமராவா நான் ரியர் சூஸ் பண்றேன். ஃபோக்கல் லென்த் என்ன வேணும், மேக்ஸிமம் நான் 50mm எடுப்பேன். ஸோ 50mm ஃபோக்கல் லென்த். அகெயின் ஏதாவது ஃபில்டர்ஸ் வேணுமா அதையும் சூஸ் பண்ணிட்டு வந்து பொக்கே எஃபெக்ட் வேணுமா, இல்லைனா வந்து கிரிட் லைன்ஸ், எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் ப்ரீசெட் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் எப்போ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ரீசெட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கேமரா ஆப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவரால் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து HDR கண்ட்ரோல் நல்லாவே பண்ணுது. டைனமிக் ரேஞ்ச் கூட நல்லா இருக்கு. டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேச்சுரல் சைட்லையும் இல்லை, அதோட ரொம்ப சேச்சுரேட்டட் அதாவது வைப்ரண்டா அப்படியுமே இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் நேச்சுரல், அதே சமயத்தில் ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால வந்து உங்களுடைய ஃபேஸ் டெக்ஸ்சர் எதுவுமே மாறலை. என் ஃபேஸில் இருக்க மச்சம் எதுவுமே மறையவே இல்லை, டெக்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கு. பட் ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸில் பேக்ரவுண்ட் ப்ளர் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை சப்ஜெக்டுடைய எட்ஜ் டிடக்ஷன் அதுவுமே ஓரளவுக்கு ஹேர் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கு. அதோட சப்ஜெக்டை கரெக்டாக ஐசோலேட் பண்ணி காட்டுது. அதனால பார்க்கறதுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸுமே நேச்சுரலாக இருக்கு. இங்கே நிறைய போட்டோஸ் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். எல்லா அதுலயுமே பாத்தீங்கன்னா கலர் பேலன்சிங் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அதே வைட் ஆங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2A கம்பேர் பண்ணும்போது இங்க டவுன் கிரேட் தான். ஏன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. டீடைல்ஸ் ஓகே, பட் கலர் ப்ராசஸிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அதோட 2x டெலிஃபோட்டோ லென்ஸ்லயுமே ஷார்ட்ஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கு 24mm 50mm 70mm 100mm வரைக்கும் நீங்க ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். அது உங்களுக்கு ஃபோக்கஸ் நல்லாவே ஷார்ப்பா பண்ணுது. டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. அதே செல்ஃபிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2Aல ரொம்பவே சேச்சுரேட்டடா இருந்தது. இந்த வாட்டி அதையும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. எட்ஜ் டிடக்ஷனுமே நல்லா இருக்கு செல்ஃபிஸ்லயும். இது எல்லாத்த விட நான் இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ லைட் போட்டோகிராஃபி. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த அளவுக்கு அவுட்புட் நான் பார்க்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுத்தமா நாய்ஸ் இல்லை, உங்களுக்கு கிரெயின்ஸ் இல்லை, அழகா கலர்ஸை கண்ட்ரோல் பண்ணது. ஒரு 23,000 ஸ்மார்ட் போன் வந்து லைட் கண்ட்ரோல் இவ்வளோ நல்லா பண்ணுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி வந்து உங்களுக்கு போர்ட் லைட்ஸாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸ் நல்லா இருந்தது, ஷார்ப்பாக பிக்சர்ஸ் கிளிக் பண்ணது, கலர்ஸும் உங்களுக்கு சேச்சுரேட் பண்ணலை. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எடுக்க முடியும். வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் 4K 30 FPS உங்களுக்கு ரியர் சைடில் சப்போர்ட் இருக்கு. ஸ்டேபிளாக உங்களால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுது. டீட்டெயில்ஸ் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபியில் 1080 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் பரவாயில்ல. ஸ்டெபிலைசேஷன் நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. பேட்டரி இங்கே 5000 mAh கொடுத்துருக்காங்க. இது லித்தியம் பேட்டரி தான், சிலிகான் பேட்டரி கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். சார்ஜர் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். இங்கே சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நத்திங் கிட்ட 45 வாட் இருக்கு, 65 வாட் கான் சார்ஜர் இருக்கு. ஸோ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் 65 வாட்டே வாங்கிக்கலாம். அதில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 50 to 55 மினிட்ஸில் உங்களுக்கு 100% ரீச் ஆகிடும். இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் யூசர் அப்படின்னா வந்து உங்களுக்கு தாராளமாக ஒரு நாள் யூஸ் பண்ண முடியும். இங்கே பேட்டரி ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நான் இப்போ தான் ஐகோடைய நியூ 10R யூஸ் பண்ணேன். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐடல் பேட்டரி ட்ரெயின் நீங்களே பார்க்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதோட நான் கேமரா யூஸ் பண்ணும்போதும் வந்து பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருந்தது. ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் இதுலேயும் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்கிறதுனால வந்து
42 டிகிரி 43 டிகிரினாலும் உங்களுக்கு குவிக்காக வந்து கூல் டவுனும் ஆயிடுது. ஸோ நத்திங் ஃபோன் 3ஏல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஓஎஸ் க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்குமே பிடிச்சது தான். அதை தாண்டி வந்து கேமரா, எஸ்பெஷலி லோ லைட் ஃபோட்டோகிராஃபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவும் பிரைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, டிசைனுமே யூனிக்காக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் டீசென்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் நோட் பண்ணது என்னன்னா 4K 30 FPS வந்து வெறும் மெயின் கேமரால தான் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. அல்ட்ரா வைடும் யூஸ் பண்ண முடியல, டெலிஃபோட்டோ லென்ஸும் யூஸ் பண்ண முடியல. 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹைப் தான் இவங்க கிரியேட் பண்ணாங்க. அந்த ஹைப் வந்து இவங்க கிரியேட் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்டிங்ல அதுவும் 4K 30 FPSல அந்த சப்போர்ட் கொடுக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து வீடியோ ரெக்கார்டிங் அதுவும் டெலிஃபோட்டோ லென்ஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வேல்யூ எஸ் நத்திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஹை சார் வேல்யூவோட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதில் தான் ஹையஸ்ட் சார் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஹெட் வந்து 1.19 வாட் பர் கேஜி, பாடி வந்து 1.13 வாட் பர் கேஜி. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்குது. பட் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் சார் வேல்யூவும் அதிகமாக இருக்குது. அதோட பேட்டரி ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பேட்டரி கெப்பாசிட்டியாவது கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே 6,000 7,000 கூட வரப்போகுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நத்திங் ஃபோன் 3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.